ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் நான் யோசித்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சரி, அண்ணன் இது மாதிரி சொன்னார், வீடு வாங்கினா தான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்கிறாங்கடா. எனக்கு வர்றதே 40,000 சம்பளம். அதில் இஎம்ஐ வீடு வச்சா கூட மாதம் ஒரு 15,000 கட்டுற மாதிரினாச்சும் வீடு வாங்குற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னோடனே, அதுக்கப்புறம் அண்ணன்கிட்ட நான் சொன்னேன், நீ ஒன்றும் கவலைப்படாத, அதெல்லாம் ஒன்று நினச்சிட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காதானே. என்னோடய ஃப்ரெண்டோட அப்பா இந்த மாதிரி வீடு கட்டி தான் விற்றுட்ருக்காரு. ஆனால் அவர் இஎம்ஐ எல்லாம் பண்ணுறாங்களா என்னன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியலை அப்படின்னு சொன்னோன்னே, அப்பா என்ன சொன்னார்னா, அப்படி நம்ம வீடு வாங்குற மாதிரி சூழ்நிலை இருந்துச்சுன்னா, என்னோட ஒரு ஃப்ளாட்டு கிடக்கல, அப்பாவோட இடம் ஒன்று தாத்தா கொடுத்த இடம் ஊரில் இருந்துச்சு. அது கொஞ்சம் நல்ல ஏரியாவில் இருந்ததுனால நல்ல ரேட்டுக்கு போகும். அப்பா விற்காமல் எங்களோட படிப்பு எல்லாத்துக்குமே கடன் வாங்கி தான் செஞ்சார். ஏன்னா பிற்காலத்தில் பிள்ளைங்களுக்கு ஒரு வீடு வாசல்னு வர்றப்போ நம்மளுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விற்கல. அது பழைய ஓட்டு வீடு தான், தாத்தா வீடு இருந்துச்சு. அதுவும் டேமேஜ் ஆனதுனால அதை இது பண்ணிவிட்டு சும்மா வாழை அந்த மாதிரி செடிகள் தான் அந்த இடத்துல வச்சுருந்தாங்க எல்லாமே. ஆனால் அது நிறைய பேர் அந்த பக்கத்தில் ஸ்கூல் வச்சுருக்கவங்க, அதுக்கப்புறம் நிறைய பேர் அந்த இடத்த கேட்டாங்க. ஆனால் நாங்கள் கொடுக்கலன்ட்டோம். ஏன் அப்படின்னா, நம்மளுக்கு அது பின்னாடி நம்மளுக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிறதுனால கொடுக்கலன்னு சொல்லிட்டோம். சொன்னதுக்கப்புறம் அப்படியே இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடியே இங்கே உள்ளவங்களாம், முக்கியமாக இருக்கிறவங்களாம், எவ்வளோ பணம் இருந்தாலும் 30 லட்ச ரூபானாலும் அந்த இடத்த கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. ஆனால் நாங்கள் அதெல்லாம் இப்போக்கி வேண்டாம் அப்படிங்கிறது மாதிரி நாங்கள் சொல்லிட்டோம். வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டோம். சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணாங்க, அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு சில விஷயங்கள் எங்களுக்கு தோணின விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கப்புறம் நம்ம என்ன இது பண்ணலாம். அப்பா என்ன சொன்னார்னா, லோன்லாம் போட்டெல்லாம் வாங்க வேண்டாம் வீடு. என்ன பண்ணிடுவோம், 2 வீடாக ஒரு இதுலேயே ஒரு காம்பவுண்ட்லேயே 2 வீடு இருக்கும்ல, அந்த மாதிரி நம்ம பார்த்து கூட இருந்தாலும் நம்ம அந்த காசுக்கு விற்றுட்டு அப்படியே வாங்கிடுவோம் வீடா. ஏன் அப்படின்னா, தம்பிக்கும் நாளைக்கு இதே மாதிரி பிரச்சனை, உனக்கு இப்போ வர்ற மாதிரி பிரச்சனை தான் அவனுக்கும் இருக்கும். அதனால் நீ இப்போ கல்யாணம் பண்ணிவிட்டு ஒரு வீட்டில் இருந்தால் கூட இன்னொரு வீட்டில் நானும் அம்மாவும் கூட இருந்துக்குவோம். அதுக்கப்புறம் தம்பிக்கு கல்யாணம் ஆனாலும் கூட மேலே ஏதாச்சும் ரூம் எடுத்துகிட்டு கூட நாங்கள் போய் இருந்துக்குவோம்ப்பா அப்படிங்கிற மாதிரி எங்கள் அப்பா சொன்னார். சரி, ஓகேன்னு சொல்லிவிட்டு நாங்களும் தம்பியும் அதான் சொன்னோம். ஆமாம், அந்த இடம் இருந்தும் நம்மளுக்கு எதுவும் நம்ம போய் அங்கே வீடு கட்ட போகிறதில்ல. ஏன்னா வீடு கட்டணும்னா இப்போ நம்மளுக்கு பணம் அவ்வளோ பணத்துக்கு நம்ம எங்கே போகிறது. அதனால் வேண்டாம். நம்ம அப்பா சொல்கிற மாதிரி இந்த இடத்த விற்றுட்டு அந்த இடத்துக்கு நம்ம கேட்டு பார்ப்போம். 2 வீடு, ஓரளவு ஒரு ரூம் வச்ச வீடாக இருந்தால் கூட போதும், நம்மளுக்கு 2 வீடாக இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டோட அப்பா பார்க்குறதுக்காக நான், அப்பா, அண்ணன் 3 பேருமே போனோம். போயிட்டு சரி என்ன மாதிரி பட்ஜெட்டில் இருக்குது என்னன்னு சொல்லிட்டு கேட்டோம். கேட்டதுக்கு அப்புறம் அவர் போய் பேசிகிட்டு இருந்தப்பே சொன்னார், நீங்கள் எப்படியா எங்கள் ஏரியாவில் எதிர்பார்க்குறீங்கன்னா, ரொம்ப டெவலப்டு வேண்டாம், ஏன்னா ரேட் அதிகம் போகும். ஓரளவு போயிட்டு வர்ற மாதிரி எங்கள் ஆஃபீஸ்க்கெல்லாம் கொஞ்சம் இதாக இருக்கிற மாதிரி இருந்தால் போதும் அப்படின்னு கேட்டோன்னே, இப்போ ஒரு பில்டர்ஸ் போட்டிருக்காங்க. ஆனால் இன்னும் ஒரு 1 மந்த் ஆகும் வீடெல்லாம் ஃபினிஷ் ஆகி முடிக்கிறதுக்கு. நீங்கள் வேணால் பிளானை வேணால் பார்த்துட்டு எப்படி என்னன்ட்டு அட்வான்ஸ் கொடுக்குறதா கொடுங்க. அவங்க உங்களுக்கு அது மாதிரி பண்ணி கொடுத்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, 37 லட்ச ரூபா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. 2 வீடும், ஆனால் ஒரு ரூம் வச்ச வீடு தான், நீங்கள் கேட்குற மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் சரி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் யோசித்த விஷயம் என்னென்னா, சில விஷயங்களை நம்மளுக்கு என்ன தான் ஒரு சில விஷயத்தில் நம்ம சரியான ஒரு இது பண்ணாலும், அதுக்கப்புறம் நம்மளுக்கு கரெக்டான ஒரு வே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால், அது கரெக்டான ஒரு இதில் நம்மளுக்கு இருக்காது. அப்படிங்கிறதுனால நான் யோசித்தேன், சரி பரவாயில்ல, நம்மளுக்கு என்ன விஷயமா இருந்தாலும் நம்ம சரியான ஒரு இதில் இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு ஒரு இது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அப்பா அந்த இடத்த வித்துறதுக்காக ஊரில் போயிட்டு அந்த ஸ்கூல்காரவங்ககிட்ட விற்கிறதுக்காகவே, ஏன்னா அவங்க இங்கே ஒரு இது கட்டணும் அப்படிங்கிற, ஏன்னா ஸ்கூலுக்கு பக்கத்துலேயே அந்த இடம் இருந்ததுனால அவங்களுக்கு ஆஃபீஸ் ரூம் இதெல்லாம் இங்கே கட்டிக்கலாம் முன்னாடியே அப்படிங்கிறதுனால, அவங்களுக்கு அந்த இடம் எவ்வளோ வேணாலும் கொடுத்து, கிட்டத்தட்ட அவங்க இப்போ நான் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடியே 30 லட்ச ரூபாய்க்கு கேட்டாங்க. அப்பா என்ன நினச்சாருன்னா, கொஞ்சம் கூடவே சொல்லி விற்போம். ஏன்னா நம்மளுக்கு வீடு 37 லட்ச ரூபா இருந்தாலும் பையன் கல்யாணத்துக்கு எல்லாத்துக்கும் செலவாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்மளோட இதுக்கும்
ஒரு அக்கௌண்ட்டில் ஒரு 5 லட்ச ரூபானாச்சும் நம்ம போட்டு வச்சுக்கணும் நம்மளோட தேவைக்காக. எல்லாத்தையும் விற்றுட்டு பசங்கள்கிட்ட கொடுத்துட்டோன்னா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எதிர்பார்க்குறதுன்னு தப்பு இல்லை. இப்போ யாரையுமே வந்து நம்ம வந்து அவங்க பண்ணுவாங்க செய்வாங்கலாம் எதிர்பார்க்க முடியாது. எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் யார் வேணாலும் மாறலாம் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் வந்து நான் வந்து அப்பா சொன்னது மாதிரியே வந்து நாங்கள் அவங்கக்கிட்ட கிட்டத்தட்ட வந்து ஒரு 50 லட்ச ரூபா பணமாக வந்து கேட்டோம் அந்த இடத்துக்கு. அவங்களும் வந்து ஸ்கூல்காரவங்களும் ஓகே சார் நாங்கள் 50 லட்ச ரூபா வந்து தந்துடுறோம், நீங்கள் வந்து அந்த இடத்த எங்களுக்கு இது பண்ணி கொடுத்துருங்க 1 வீக்கில் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரின்னு ஓகேன்னு அப்பாவும் வந்து எல்லாத்துக்கும் ப்ராசஸ்க்கெல்லாம் இது பண்ண கொடுத்துட்டு, ஏன்னா நாங்கள் வீடு வாங்கணுன்னா ஒரு 10 லட்ச ரூபானாச்சும் உங்கள்கிட்ட அட்வான்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கான்ட்ராக்ட்டு. 1 மாதத்தில் வீடு கொடுத்துருவோம், ஆனால் 10 லட்ச ரூபா நீங்கள் வந்து எனக்கு வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது மாதிரி சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து எதுவும் ஒன்றும் சொல்லலை. சரி பார்த்துக்கலாம், நம்ம 10 லட்ச ரூபா வந்து நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு இவங்கள்ட்ட அட்வான்ஸை வாங்கி அதை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல்காரவங்கள்ட்ட 50 லட்ச ரூபாயில் நான் 10 லட்ச ரூபா அட்வான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது மாதிரி எழுதி கொடுத்துட்டாங்க. 1 வீக்கில் இடம் முடிஞ்சதுக்கப்புறம் மீதி 40 லட்ச ரூபா வந்து பணம் வந்து கொடுக்குற மாதிரி வந்து அவங்க ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி எழுதி எங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஒரு 2-3 நாள் கழித்து வந்து அவங்களும் பணம் கொடுத்துட்டு ஊர்லேருந்து அப்பா வாங்கிட்டு வந்து வேறு எங்கள் ஃப்ரெண்டோட அப்பா கிட்ட கான்ட்ராக்ட்டையும் வந்து 10 லட்ச ரூபா கொடுத்து நாங்கள் வந்து 1 மாதத்துல எங்களுக்கு வீடு முடிச்சு கொடுக்குறேன்னு சொல்லி அவரும் வந்து இது பண்ணி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அழைச்சிட்டு போய் அங்கே வந்து வீடு கட்டிக்கிட்டு இருக்க இடத்தையெல்லாம் காமிச்சார். ஓரளவு எனக்கு ஆஃபீஸ்லேருந்து தம்பி ஆஃபீஸ்லேருந்து கொஞ்சம் கிட்டக்க வரும், ஆனால் வந்து எனக்கு ஆஃபீஸ் வரத்துக்கு ஒரு 5 கிலோமீட்டர் வரைக்கும் வரும். இருந்தாலும் பைக்கில் பஸ்லலாம் போனோன்னா ஒரு 1/2 hour ஆகும் ட்ராவலு. பரவாயில்ல, நம்ம இப்போ இருக்கிற வீட்டில் இருந்தும் 1/2 hour ட்ராவல் தான் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஓரளவு பரவாயில்ல, பஸ் ஃபெசிலிட்டி எல்லாமே இருந்துச்சு. ஆனால் வந்து பஸ் இறங்கணுன்னே இல்லை, கொஞ்சம் தூரம் நடந்து போகணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அம்மாவுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். பரவாயில்ல, நம்ம வந்து ஒரு சொந்தமாக ஒரு வீடு வாங்குறதுங்கிறது நம்மளுக்கு ரொம்ப ஒரு பெரிய இதாக தான் இருந்தது அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் என் அண்ணனோட மாமனார் வீட்டுக்கும் சொல்லியாச்சு, இது மாதிரி வீடு வாங்குறதுக்கெலாம் அட்வான்ஸ் பே பண்ணிட்டோன்னு 1 மாதத்துல வந்து நாங்கள் வீடு எல்லாம் ஒப்படைச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அவங்களுக்கும் சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா வந்து அவங்க வந்து நம்மள்ட்ட வந்து கேட்டுக்கிட்டது வந்து வீடு சொந்த வீடு வரணும். ஏன் அப்படின்னா ஒரு பொண்ணு எடுக்கிறாங்க, இல்லை ஏதாச்சும் ஒரு நிச்சயம், இல்லை மாப்பிள்ளை வீட்டிலேருந்து பொண்ணு வீட்டுக்கு போகிறதோ இல்லை பொண்ணு வீட்டுக்கு சொந்தக்காரங்க வர்றப்ப சொந்த வீடாக என்னென்னு கேட்பாங்க அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு அந்த ஒரு எண்ணம் இருந்துச்சு. ஏன்னா அவங்க கொஞ்சம் வந்து வசதியாக இருந்ததுனால அவங்க கேட்டுக்கிட்டது வீடு மட்டும்தான். அதனால ஓரளவு வீடெல்லாம் நம்மளுக்கு இது பண்ணியாச்சுங்கிறதுனால அண்ணனுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவர் அதை தான் எதிர்பார்த்தாரு அண்ணன். அதுக்கப்புறம் வந்து ஒரு 2-3 வீக்ஸுக்கு அப்புறம் வந்து ஸ்கூல்லேருந்து வந்து எங்களுக்கு வந்து ஃபுல் பணமும் கொடுத்துட்டாங்க. அப்பா வந்து ஆனால் அக்கௌண்ட்டில் போட்டு வச்சுட்டாரு. ஏன் அப்படின்னா அப்போதைக்கு வந்து நம்ம வீட்டுக்கு இன்னும் எவ்வளோ கேட்குறாங்களோ அதை நம்ம இது பண்ணிவிட்டு இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி வச்சுட்டாரு. அதுக்கப்புறம் வந்து என்னென்னாச்சுன்னா அதுக்கப்புறம் ஒரு மாதம் கழித்து வீடு வந்து எங்களுக்கு இன்னும் ஒரு 27 லட்ச ரூபா மட்டும் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி அவர் முன்னாடியே சொன்ன மாதிரி 37 லட்ச ரூபா தான் 2 வீடு, ஒரு ரூம் வச்ச வீடு தான் அப்படிங்கிறது மாதிரி. மேலே தான் ஒரே மாடியாக வரும் 2 பேருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து 2-3 மாதத்துல வந்து எல்லா ப்ராசஸும் முடிஞ்சு அதுக்கப்புறம் வந்து பொண்ணு வீட்டுக்காரவங்களும் வந்து வீடெல்லாம் வந்து கிரகப்பிரவேசத்துக்கு பண்ணுறதுக்குலாம் வந்து வந்திருந்தாங்க. எல்லாருக்கும் புது ட்ரெஸ் எல்லாருக்கும் எடுத்திருந்தோம். எப்படி வந்து ஒரு கல்யாணம் பண்ணால் எல்லாருக்கும் இது பண்ணுவாங்களோ அதனால் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே வந்து அந்த பொண்ணும் நம்ம வீட்டில் வந்து கல்யாணம் ஆனால் தான் நம்ம வீட்டு பொண்ணா அப்படிலாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அம்மா அப்பா 2 பேருமே வந்து எனக்கு 2 பேருமே பசங்கங்கிறதுனால அவங்க பொண்ணு முத ஒரு மருமக வரங்கிறதுனால அவங்க வந்து அம்மா வந்து பொண்ணு மாதிரி தான் பார்த்தாங்க. அதனால அவங்களுக்கு புடவை எல்லாமே ஓரளவு நல்லா எடுத்து கொடுத்தாங்க. கொடுத்ததுக்கப்புறம் வந்து ரொம்ப சந்தோஷமாக இது பண்ணாங்க. சரி நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து கல்யாணமும் வந்து தேதியெல்லாம் வந்து கிரகப்பிரவேசம் முடிஞ்சு 1 வாரத்துலேயே வந்து எல்லாமே வந்து தேதியெல்லாம் இது பண்ணாங்க. அண்ணனுக்கு பரவாயில்ல, அண்ணன் இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு அண்ணன் என்ன நினச்சாருன்னா இந்த கல்யாணம் நடக்குமா, என்ன மாதிரி ஆகும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ரொம்ப திங்கிங்கில் இருந்தார். ஆனால் வந்து இப்போ இந்த அளவுக்கு வந்து அவர் வந்து ஒரு மனசு வந்து ரொம்ப சந்தோஷப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்து இத்தனை நாளாக வந்து அவர் வந்து இந்த கல்யாணம் நடக்குமா என்னன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்த ஒருத்தர் திடீர்னு வந்து ஒரு நல்ல ஒரு சந்தோஷம் வந்து இந்த அளவுக்கு அவர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எதிர்பார்க்கவே இல்லை இந்த அளவுக்கு. அதுக்கப்புறம் அண்ணனுக்கு கிராண்டாகவே மேரேஜெலாம் எல்லாமே பண்ணாங்க. மண்டபம்லாம் வந்து அவங்க எதிர்பார்த்த மாதிரியே எல்லாமே மண்டபம்லாம் பிடிச்சி ரொம்ப ஒரு நல்ல லெவல்லையே வந்து
பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த வர பகுதியில் உங்களுக்கு அடுத்தது என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் அடுத்த ஒரு பகுதியில் உங்ககிட்ட சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.